இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. திரைப்படம் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களையும் நாட்டுப்பற்றையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தவரும் தனக்கு சரி என்று பட்டதை தைரியமாக கூறும் பண்புள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக உள்ளது என்றும், தனது திரைப்படங்கள் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களையும் நாட்டுப்பற்றையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் விஜயகாந்த். இதற்காக இந்திய அரசின் சிறந்த குடிமகனுக்கான விருதையும் பெற்றவர். தனது நடிப்பிற்காக கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருந்தாலும் தனது ரசிகர்களால் கேப்டன் என்று பெருமையோடு அழைக்கப்படுவதையே பெரும் விருந்தாக கருதினார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் விளங்கிய அவர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் வெற்றிகரமான தலைவராக முத்திரை பதித்தவர். தனக்கு சரி என்று பட்டதை தைரியமாக வெளிப்படையாக சொல்லும் போக்கு எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நிற்கும் மனிதராகவே அவரை உலகிற்கு அடையாளப்படுத்தியுள்ளது. சினிமா, அரசியல் என ஒரு தனி மனிதனாக அவர் சாதித்தவை உழைப்பை ஊன்றுகோலாக கொண்டவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகும். அவரது இழப்பு திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.